இப்ப சொன்னீங்கல்ல, உங்களுக்கு சேர் இல்லையான்னு கேட்டீங்கல்ல? ஆமா. அதுக்கு திரும்பி கேளுங்க. உங்களுக்கு சேர் இல்லையான்னு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கய்யா. சும்மா கீழயே அப்படியே உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கிறீங்க. ஆமாங்கய்யா. அப்படியா? ஆமா. சரி சரி. பரவாயில்ல. சரிங்கய்யா. சரி. ஏன்னா நீங்க எல்லாம் பெரியவங்க. உங்களுக்கு சரி சமமா நான் உட்காரக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என்னை 4 திட்டு கூட திட்டிருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. இது வந்து அந்த க்ரோ பேக்ல நம்ம வச்சிருக்கோம். இதுதான் நம்ம தயார் பண்ற க்ரோ பேக். ஆமா, இந்த பேக்ல தான் நம்ம வச்சு இப்போ நல்லா கெளுத்தி நல்லா வளர்ந்துருப்பாருங்க. ஒரு ஆளே உட்காரலாம். ஆனால் பெரிய செடியை உட்காருங்க. பார்த்தீங்களா? ஒரு ஒரு ஆளே உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஆளே உட்காரலாம். சரி, நான் இந்த தொழில் கத்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, ஐயா நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு தொழில் சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் தவறெல்லாம் கிடையாது. ஓகேங்க. அதாவது எல்லாரும் கத்துக்கிறணும். அந்த மனசுதான். அதான் எல்லாரும் கத்துக்கிறணும், எல்லாரும் இது பண்ணணும். அதான் எல்லாரும் தானே வாழணும். ஆமா, நான் மட்டும் வாழ முடியாது இல்ல. நான் ஒரு தான் கை தட்டினா ஓசை வராது. எல்லாரும் தானே. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆளும் சம்பாரிச்சது இல்லையா? இந்த பேண்ட் ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், சட்டு ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், இதை ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம். அது ஒவ்வொரு தான் இல்லையா? அந்த மனசுதான் ஏன் கடவுள். க்ரோ பேக் எப்படி தயாரிக்கிறது நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இது வந்து உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியல்ல வருது. உங்களுக்கு வந்து இது ஃபில்டர் மாதிரி தண்ணியெல்லாம் வந்து ஸ்டாக்காக நிற்காது. அப்படியே தண்ணி அப்படியே லீக் ஆகிடும். ஃபில்டர் மாதிரி அப்படியே போயிடும். வந்து காற்றோட்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல குரோத்தாக வரும். மேலே பார்த்துருப்பீங்க அந்த செடியெல்லாம். அதெல்லாம் இதில் வச்சு வந்தது தான். ரெண்டாவது வந்து இதில் எவ்வளோ அடி இருக்கு? 22ங்க. 22 ஒரு ஆளே உட்காரலாம். ஆனால் பெரிய செடியை உட்காருங்க. பார்த்தீங்களா? ஒரு ஆளே உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஆளே உட்காரலாம். போட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய பிளாமரம் கூட மாடியில் வைக்கலாம். சரிங்க. வியட்நாம் வருது. அது ஓரளவுக்கு இதுலயே மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு இது ரொம்ப மஸ்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து இதை விட இது பெஸ்ட். இது வந்து என்னங்க? இது வந்து இவங்க தார்பாயில வர்றது தயாரிக்கக்கூடிய. இது சிஎஸ்எம் எல்லாம் கம்மி. இது 400 சிஎஸ்எம். அது எடுத்து பாத்தீங்கன்னா வர இது பண்ணாது. நல்லா கூட நல்லா இழுங்க, நல்லா இழுங்க. வர்றது இல்ல. வராது. சரிங்க. கேட்டீங்களா? இது வந்து 22க்கு 22. என்ன ரேட் வருதுங்க? இது ரேட் வந்து 280 ரூபா. 280. சரிங்க. இது எடுத்தீங்கன்னா 18க்கு 18. 18க்கு 18. இது 180 ரூபா. என்னென்ன செடிகள் இதுல வச்சுக்கலாம்? இல்ல எல்லா செடிகளும் வைக்கலாம். இந்த செடி தான் வைக்கணும்னா கணக்கே கிடையாது. எல்லா செடியும் வைக்கலாம். 18க்கு 18. என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 180 ரூபா வரும். 180. இன்னைக்கு அதிகமா வேணும். ஒரு 10-20க்கு தாண்டி ஒரு 50-100 வரைக்கும் எல்லாம் கொடுக்கலாம். 100 ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி அதே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்போம். சரிங்க. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நீங்க கம்மி பண்ணி கொடுப்பீங்க? இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. சரி. ஒரு 100 பீஸ் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ பண்ண முடியுமோ, இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அதை கூட பண்ணி கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை. இது எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சுங்க இந்த மாதிரி? இது வந்து நம்ம மாடி தோட்டம் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமும் வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்து நல்லா குரோத்தாக வரல. பிறகு அந்த பிளாஸ்டிக்ல கூட பார்த்தீங்கல்ல, அதுல கூட சைட்ல தண்ணி வந்து சைட்ல வந்து சுடி போயிருது. இது அப்படி போக உங்களுக்கு அப்படியே ஃபில்டர் மாதிரியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இறங்கி. சரிங்க. நல்லா இருக்கும். அது கேளுங்க. அது அதேதானா? அது இது சைஸ் வேற. இது என்ன சைஸ்? இது 20க்கு 20. ஆமா, 210 ரூபா. 10 ரூபா. நீங்க ட்ரம் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு பெரிய ட்ரம் வாங்கினா 800 ரூபா 900 ரூபா சொல்லுவாங்க. சரிங்க. அதுல குரோத்தா வராது. கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா அந்த வேறு இதாகிறது வந்து குரோத்தா வராது. இது அப்படி இல்லை, நல்ல குரோத்தா வரும். வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, தண்ணி இது மண்ணு மட்டும் நான் ஃபுல் பண்றது நல்லா கரெக்டா ஃபுல் பண்ணணும். சரிங்க. ஆமா, கேப் இல்லாம நல்லா ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நிறைய உங்களுடைய ஒரு தயாரிப்புல நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வாரியா. இது எப்படிங்க நீங்க இன்னைக்கு கூட நீங்க நான் கேட்ட வரைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன ஏரியா சொன்னீங்க? காலாப்பட்டிங்களா? காலாப்பட்டி ஒரு ஆர்டர். எத்தனை பேக் அங்க ஆர்டருங்க? இப்போ 25 பேக் அங்க ஆர்டர். 25 பேக் ஆர்டர். இப்ப கொண்டு போனோம் உங்களுக்காக. ஃப்ரீங்களா எப்படிங்க? டெலிவரி நீங்களே கொடுத்துருவீங்களா? லோக்கல்னா நான் கொடுத்துருவேன். லோக்கல்னாலும் அது குறிப்பிட்ட இதா இருக்கணும். ஒரு பீஸுக்காக நீங்க கொண்டு வாங்க, நான் மருதமலை பக்கத்துல இருக்க, நீங்க கொண்டு
வாங்கன்னு சொன்னா ஒரு பீஸை கொண்டு போக முடியாது. ஒரு 10 பீஸ் 20 பீஸ்க்கு மேல எடுத்தாங்கன்னா கண்டிப்பா டெலிவரி கொரியர் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? கொரியர் நம்ம இந்த இந்தியா ஃபுல்லா எந்த ஊரா இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சு விடுறதுனால நம்மளுக்கு இது பில்லோட அனுப்பிச்சு கொரியர் சார்ஜ் மட்டும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையோ யூடியூபையோ பார்த்துட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கால இருந்து உங்களுக்கு கேக்குறாங்க அனுப்பிடலாம். நம்மளுக்கு லைசன்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். கேட்டாலும் நீங்க லைசன்ஸ் ஆமா பாயும் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியாவுக்குலாம் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன், அவர் அனுப்பிட்டு இருக்காரு. நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸ்ரீலங்கா எங்கனாலும் அனுப்பிச்சுட்டு. சரி, நான் இந்த தொழில் கத்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, ஐயா நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு தொழில் சொல்லி கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லிக் எல்லாம் தவறு எல்லாம் கிடையாது. ஓகேங்க. அதாவது எல்லாரும் கத்துக்கிறணும், அந்த மனசுதான். அதான் எல்லாரும் கத்துக்கிறணும், எல்லாரும் இது பண்ணணும். அதான் எல்லாரும் தானே வாழணும். ஆமா, நான் மட்டும் வாழ முடியாது இல்ல. நான் ஒரு தான் கை தட்டினா ஓசை வராது. எல்லாரும் தானே. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆளும் சம்பாரிச்சது இல்லையா? இந்த பேண்ட் ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், சற்று ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், இது ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம். அது ஒவ்வொரு அந்த மனசுதான் கடவுள். சொல்லி கொடுக்க தாராளமா பெரிய விஷயம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். உங்களுடைய தயாரிப்பு உங்களை தாண்டி மற்ற இடங்கள்ல இந்த தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? இது மேக்சிமமா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் இது முதல்ல தமிழ்நாட்டுல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்னு நான் நினைக்கிறேன். நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. சில இடத்துக்கள்ல இருக்கலாம். அதுக்காக ஐயோ அவர் அண்ணா எங்கேயும் இல்லைன்னு சொன்னாரு இப்ப இருக்குதுல்ல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அளவு 100க்கு 100 தெரிஞ்ச அளவுக்கு இந்த இது இல்ல இது இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. தார்பாயில பண்றது எல்லா பக்கம் இருக்கு, ஆனா இது இல்ல. ஆனா எதுக்கு அது 100க்கு 100 இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். ஐயா பக்கத்துல ஒட்டி வாங்க, உங்ககிட்ட சில கேள்விகள். ஐயா நிறைய விஷயம் சொன்னாங்க. நீங்க டெய்லர் அப்படிங்கறது ஐயா சொன்னாருங்க. இப்ப நீங்களும் இதை ஸ்டிச் பண்ணுவீங்களா? ஸ்டிச் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பண்றீங்களா? இல்ல அவர் பண்ணுவாரு, நம்ம சொன்னா ஹெல்ப் பண்ணுவாரு. சரிங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 9786740563. க்ரோ பேக்ல உங்களை நீங்களே தயாரிச்சு நீங்களே விற்பனை. ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்க, உங்களுடைய லொகேஷன் சொல்லிருங்க. லொகேஷன் வந்து சின்னையம்பாளையம், வெங்கடாபுரம். ஏர்போர்ட்டுக்கு அடுத்து சின்னையம்பாளையம், வெங்கடாபுரம். வெங்கடாபுரம்னா 2 வெங்கடாபுரம் இருக்கு. சரிங்க. வடவள்ளி பக்கத்துல ஒரு வெங்கடாபுரம். அது சிலவங்க தப்பாவே வந்துருவாங்க. சரிங்க. அதனாலதான் சொல்றேன் சின்னையம்பாளையம், வெங்கடாபுரம். ஏர்போர்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர். ஐயா இடைவிடாத நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர கால அவகாசத்துல நீங்க நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய வயதும் சரிங்க, இந்த அளவுக்கு ஒரு 64 வயது நீங்க சொன்னீங்க. இடைவிடாத ஒரு உழைப்புலயே நீங்க இருக்கீங்க. அப்பப்போ நீங்களும் ஓய்வு எடுத்துக்கோங்க ஐயா. ஓய்வு உழைக்கிற வரைக்கும் உழைக்க வேண்டியதுதான். ஓய்வு எடுக்கிற நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு, ஓய்வு மேல ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீருடைய வாழ்க. சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து இந்த தகவல் தான் வரும், அந்த தகவல் தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்க்காதீங்க. எல்லா தகவலும் நம்ம சேனல்ல வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.